நமஸ்காரம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது சொல்லலாம். என்னங்கிறது பூஜை புனஸ்காரம் ரெண்டுமே ஒன்று தான். சமஸ்கிருதத்தில் பூஜை புனஸ்காரன்ட்டு, தமிழில் வந்துட்டு அதுக்கு கடவுள் வழிபாட்டு முறை, உபசார பூஜைகள் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்குன்னா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்னென்னா, ஒரு விருந்தினர் நம்மளை மாதிரி நம்ம வீடு தேடி வராருன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், சிரித்த முகத்தோடு வரவேற்கிறோம். வந்துட்டு ஒரு சேரை கொடுத்து உட்கார சொல்கிறோம். முதல்ல ஜலம் கொடுக்குறோம், தாகசாந்தி பண்ணி ஜலம் கொடுக்குறோம். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தட்சணையாக ஒரு தாம்பரம் கொடுத்து முடிஞ்சால் வஸ்திரம் வச்சு அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்புவாங்க. அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. நம்மளை வாழ்த்தி இது விட்டு போகிறாங்க. சந்தோஷமாக இருக்குது, அவங்களும் சந்தோஷம் மனநிறைவோடு போகிறாங்க. இது ஒரு நம்ம கலாச்சாரம், நமக்குள்ளே இருக்க நாகரிகமாக கருதி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதே ஒரு பெரிய மகாநட துறை வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், வாசலில் அவங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையோடு வர வச்சு ஆசனம் நம்பரை சொல்லி பாத பூஜை பண்ணி ஜலம் விட்டு பாதத்தை கழுவி பாத பூஜை பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தாகசாந்தி ஜலம் மரியாதை கொடுத்துட்டு அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். இது ஒரு அவங்களுக்கு அதே மாதிரி தான். நம்ம என்னால் இயன்றது கொடுத்து மொழிப்போம். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெரும் பாக்கியம் அடையணும். அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்க பாதம் வீட்டுக்கு படுறதே ரொம்ப பெரிய புண்ணியம். இது ஒரு வகை. சாதாரண மனுஷங்களுக்கு இந்த மாதிரினா பெரிய மகான் அவங்களாம் வந்துட்டு தியானம் பண்ணி அவங்களெல்லாம் ரொம்ப ஒரு இதில் இருப்பாங்க. அவங்க ஆத்மா சுத்தியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி அனுப்பணும். இதே தான் நம்ம பூஜை பண்ணுறது. நமக்கு எந்த ஒரு பூஜையாகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், இல்லை மகாலட்சுமி நோன்பாகட்டும், எந்த பூஜையானாலும் அந்த குறிப்பிட்ட தேதியில் வர்ற அந்த குறிப்பிட்ட தேவதைக்காக நம்ம பண்ணுற ஒரு பூஜையில் ஒரு கலச ஸ்தாபனம் பண்ணியோ இல்லை அதை கும்பம் வச்சியோ இல்லை படத்துக்கோ கூட நம்ம பண்ணுறோம். ஒரு தியான மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி ஆவாகனம் மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்ணுறோம். அடுத்தது ஆசனம் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன மந்திரம் தான். ஆசனம் கொடுக்குறோம், அர்க்கியம் கொடுக்குறோம், அப்புறம் சாணத்துக்கு ஜலம் விடுறோம், அப்புறம் மறுபடியும் ஆச்சமனம் கொடுத்து வஸ்திரத்துக்கு ஒரு அக்ஷதை போடுறோம். இல்லை வஸ்திரம் கொடுத்துக்கலாம் கும்பத்துக்கு. அப்புறம் யஜ்ஞாபீடம் கொடுக்குறோம். அப்புறம் அலங்காரம் பண்ணுறோம், ஆபரணங்கள் கொடுக்குறோம், சமர்ப்பிக்கிறோம். அப்புறம் பொட்டு வச்சு சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு புஷ்பங்களை சாத்தி அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு மகாநைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணி தீபாவளி காமிச்சிட்டு மறுபடியும் 2 பாட்டெல்லாம் படிச்சுட்டு சாமி கும்பிடுறோம். இதை வந்துட்டு அதே தான். இது வந்துட்டு அப்புறம் நாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம் சாமிக்கிட்ட. இது எல்லாமே உண்மை. நாம் பண்ணுறது எல்லாமே தெரியும். இது யாருக்கு தெரியும்னா கடவுளுக்கு தெரியும் நிச்சயமாக. ஏன்னா நம்மளை சுற்றி நமக்கு கண்ணு தெரியாமல் நிறைய ஆன்மாக்கள் சுற்றிட்டு, நல்ல ஆன்மாக்கள் இருக்குது, கெட்ட ஆன்மாக்கள் இருக்குது. நல்ல ஆன்மாக்கள் நன்மை பண்ணணும், தீய ஆன்மாக்கள் தான் அது கொஞ்சம் நமக்கு இடைஞ்சல் பண்ணும். எல்லாமே பார்த்துட்ருக்கு. எல்லாமே ஜோதி சுரூபம் எப்படி வேணால் நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அது எல்லாமே ஏன்னா கடவுளே வந்து ஜோதி சுரூபமானவன். அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பண்ணுற பூஜைகளும் தெரியும். அதெல்லாம் பண்ணி அவங்கள குஷிப்படுத்துகிறோம். சாமி வந்துட்டு குஷிப்படுத்துகிறோம் அவங்கள அர்ச்சனை பண்ணி. ஆனால் 108 நாமல்ல 1008 நாமல்னா அவங்களோட நாமக்கள் 108 நாமக்களை சொல்லி அவங்கள குஷிப்படுத்துறது. வேறு குஷிப்படுத்துகிறோம். ஆண்டவனை குஷிப்படுத்த அவன் வந்துட்டு வரமாக சக்தி படைத்தான். அவன் மகாசக்தி படைத்தான். அவங்கள்ட்ட எல்லாம் என்ன வரங்களும் கொடுப்பான் நமக்கு. அந்த மாதிரி அவளை குஷிப்படுத்திட்டு எனக்கு இந்த இது கொடு, வரம் கொடு, இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கஷ்டம் நிறுத்தி பண்ணுட்டு கேட்குறோம். அப்புறம் நம்ம பண்ணுற பூஜையை ஏற்றுக்கிட்டு மனசு நிறையவோட நமக்கு வேண்டியதை கொடுக்குறாரு. இது இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் இதை வந்துட்டு நாம் மனஸ்பூர்த்தியாக பண்ணணும். நீங்கள் எதுவுமே கோரிக்கையே வைக்க வேண்டாம். அவருக்கே தெரியும் எல்லாம். நமக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாம் சகலமாக அவருக்கும் தெரியும். அவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது நாம் கேட்டால் நம்ம கேட்டது கொடுப்பாரு. அவராக கொடுத்து அதை விட
பல மடங்காக கொடுப்பார். அதனால் நீங்கள் பூஜையை எல்லாம் திறம்பட செய்யணும், சின்சியராக பண்ணணும், ஆத்மார்த்தமாக பண்ணணும். எந்த பூஜை பண்ணாலும் சத்தியமாக கடவுளை ஏற்றுட்டு நம்மளுக்கு நம்ம கோரிக்கையை ஏற்றுக்குவார், நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான். அதாவது இது வந்துட்டு மனுஷங்களுக்கே நமக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தேவதையை வந்துட்டு ஒரு மகா சக்தி படைத்த ஒரு தேவதையை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சி அவரை வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே ஆசனம் பண்ணி சகல மரியாதைகள் உபசாரங்களை பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் நைவேத்தியம் பண்ணி தீபாவளிக்கு குஷிப்படுத்துகிறோம். அவருக்கு கொடுக்குற வரம் வந்துட்டு நமக்கு இப்போ ஏற்பட்டதுன்னா இருக்கும். நினச்சி பாருங்கள். இதே தான். அதாவது விருந்தோம்பல் எப்படி, அதே தான். சாமி ஆவானம் பண்ணி தியானம் பண்ணி நாம் உபசார பூஜைகள் தான் இப்படி தான் அது. அதனால் எல்லாருமே எந்த பூஜையும் ஆட்டாலும் கூட இந்த உபசார பூஜைகள் நம்ம மந்திரம் தெரியணுங்கிறதில்ல. ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்லி ஒரு 2 பூ வைக்கலாம். ஆசனம் சமர்ப்பயாமி எழுதி வச்சுக்கோங்க ஒரு இதில், இல்லை புக்கே கூட இருக்குது சிம்பிளாக. ஆசனம் சமர்ப்பயாமி, அக்யம் சமர்ப்பயாமி, பாக்கியம் சமர்ப்பி, ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, ஸ்நானம், இப்படி வரிசையாக எல்லாத்துக்கும் இருக்குது. ஒன்றும் இல்லை, நாம் என்ன பண்ணுறோம், குளிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்குறோம், பாதம் கழுவுறோம், குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுத்துட்டு ஆச்சமனியம் பண்ணுறோம், அப்புறம் வஸ்திரம் உடுத்துகிறோம், அப்புறம் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு இதெல்லாம் வைக்கிறோம், அலங்காரம் பண்ணுறோம். இதெல்லாம் அப்புறம் புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அப்புறம் நைவேத்தியம் படைக்கிறோம், அழைச்சிட்டு தீபாவளி காய்க்கிறோம். இதுதான் சிம்பிள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லோரும் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். எல்லாமே இதை செய்யணும். செஞ்சு எந்த ஒரு பூஜை இனியெல்லாம் ஆடி மாதம் வந்தாலே நிறைய பூஜைகள் வருது. எந்த பூஜைகளுமே உங்களோட சக்திக்கு உட்பட்டு எப்படி சின்சியராக பண்ணணும், மனஸ்பூர்த்தியாக பண்ணுங்கள். ஆண்டவன் அதை ஏற்றுக்குவார். அவருக்கு வந்துட்டு அதாவது பூஜை பண்ணுறது அமைதியாக பண்ணணும். எந்த பேச்சும் இடையில பேசக்கூடாது. பூஜை பண்ணுறவங்க எந்த ஒரு எங்கேயுமே நினப்பு போகக்கூடாது. பூஜையிலேயே இருக்கணும். 1/2 மணி நேரம் தானே, 1/2 மணி நேரம் கவனமாக பூஜையில் இருக்க முடியாதா? இடையில பேசக்கூடாது, யாரும் பேச்சே எடுக்கக்கூடாது. ஏதாவது சின்ன சத்தங்கிட்ட யார் வந்து கேட்பாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இடையில கொஞ்சம் காய் போட்டு கொடுமா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. பூஜை முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து பூஜையிலே கவனம் செலுத்திட்டு பூஜை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா ஒரு விருந்தினர் சொல்கிறேன், அவர் முன்னாடி நம்ம போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருந்து நல்லா இருக்குமா? இல்லை அவரை உட்கார வச்சுட்டு நம்ம போய் மற்ற இடத்துல பேசிட்டு இருந்தால் அவருக்கு ஒரு அவமானமாக நினைக்க மாட்டார். அவரை கவனிக்கணும் இல்லையா? அவர்கிட்ட பேசணும், அவரை கவனிக்கணும். இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவர் பாட்டு உட்காந்துருப்பார், இவங்க பாட்டு டிவி பார்க்குறது, ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன கலாச்சாரம்? இது சரியில்லை. கெஸ்ட்டு வராங்களா, அவங்கள கவனிக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், பேசி ஏதாவது குடிக்கிறது கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷமாக அவளையும் அனுப்பி வைக்கணும். வீடு தேடி வராங்கன்னு சில பேர் கேட்டே வருவாங்க நம்ம வீட்டுக்கு. இல்லை நாம் அவங்கள கேட்போம், வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். 4 தடவை கேட்போம். கடைசியில் அவர் 5ஆவது தடவை அவரே இவ்வளோ தடவை கூப்பிட்டு நமக்கு மரியாதை, நம்ம போவோம்னு சொல்லிட்டு வருவார். வந்தாங்கன்னு இவங்க பாட்டுக்கு டிவியும் பார்த்துட்டு ஃபோனை வந்துட்டு இருந்து, இல்லை அவங்க பாட்டுக்கு எந்த வேறு ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு எவ்வளோ மனசு சங்கடப்படும். மனசு சங்கடப்பட்டாலே போதும், அங்கே பிரச்சனை தான். அவ்வளோ பண்ணக்கூடாது. மனசை திருப்திப்படுத்தணும், குஷிப்படுத்தணும். அதுதான் இதெல்லாம் நம்ம பண்ணுறது. கடவுளுக்கும் இதே தான். கடவுளை நம்ம திருப்திப்படுத்தணும், குஷிப்படுத்தணும். கடவுளை குஷிப்படுத்த கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான். அதனால தான் சொல்கிறேன், பூஜை பண்ணும்போது பேசக்கூடாது, இடையில் எந்த கவனமும் இருக்கிறது. வீட்டில் யாருக்கு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது, அங்கே சத்தமே இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உறக்க பேசக்கூடாது. அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து கடவுள் அதை தான் விரும்புவார். அமைதியாக பூஜை பண்ணுறது அவர் விரும்புவார். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறது அங்கே வேறு யாராவது ஏதாவது நியாயம் பேசிகிட்டு இருப்பா, சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. வீட்டில் குழந்தைகள் தான் சண்டை போட்டுட்ருக்கோம், அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம். ஒரு மனுஷனுக்கே இப்படின்னா, ஒரு மனுஷன் வரான், அவன் வந்துட்டு அவன் முன்னாடி எல்லாம் சண்டை போட்டுருந்து ஏதாவது நியாயம் பேசிகிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? போயிடலாமல் தான் இருக்கும், ஏன்டா வந்தோன்னு இருக்கும். அதே மாதிரி தான் கடவுளுக்கும். கடவுளுக்கு ஒரு பூஜை பண்ணுறான்னா அமைதியாக பண்ணணும். சண்டை போட்டுட்டு ஏதோ ஆர்குமெண்ட் பேசிக்கிட்டு ஒரு கவனமே இல்லாமல் பண்ணால் அந்த கடவுளை நம்ம வந்துடுவார். ஏன்னா நம்ம பண்ணுறது தெரியும் இல்லையா? கண்டிப்பாக வந்துடுவார். அங்கே ஆவானம் சொல்லி வந்தோன்னா அங்கே வந்து உட்காந்துருவார் அவர்.
அவரை உட்கார வச்சுட்டு அங்கே நீங்கள் பாட்டு சண்டையும் போட்டு இஷ்டத்துக்கு எதாவது பேசிட்டு தேவையெல்லாம் பேசிட்டு என்ன தானே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அவர் ஏன்டாப்பா வந்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவார். இது நெகட்டிவ். ஏதோ தேவையா அது பேசாமல் இருக்கலாம். பூஜ்யம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூஜ்யம் வந்துட்டு இந்த நாள் பண்ணக்கூடாது. அதனால் எத்தனை நேரம் ஆனாலும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு திருப்தி படணும். நீங்கள் திருப்தி படணும், கடவுளை திருப்திப்படுத்தணும். நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு தட்சணை கொடுத்துட்டு தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்களே திருப்தியாக வழி அப்படின்னா அது பூர்த்தி நல்ல உங்களுக்கு சேமம் உண்டாகும். அதனால் பூஜை செய்யும்போது இல்லை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராக வரும்போது அவங்கள மனசு சங்கடப்படுத்தாமல் நடந்துக்கணும். நாமளை கூப்பிட்டு வராங்க, சில கெஸ்ட்டெல்லாம் நான் கூப்பிட்டு வருவாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே ஏதோ ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வருவாங்க, ஃபோன் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நான் அங்கே போகிறது இங்கே போகிறது டிவி ஆன் பண்ணிவிட்டு அவரை டிவி பார்த்துட்டு அவங்க வீட்டு டிவி இல்லையா இங்கே வந்து தான் பார்க்கணுமா? அவர் டிவி பார்த்துட்டு இருப்பார், அவரும் கிளம்புறேன்னு போயிடுறாரு. இதெல்லாம் நான் இன்னும் நாகரிகம். டிவி ஆஃப் பண்ணிடுங்க, கெஸ்ட்டு வராங்க டிவி ஆஃப் பண்ணிடுங்க, பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. பேசிட்டு நாகரிகமாக நாளைக்கு பேசிவிட்டு உங்களால் இன்னும் கொடுக்க முடியும் கொடுத்துட்டு மரியாதை பண்ணி அனுப்புங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நல்லாயிருக்கும், 2 பேரும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு திருப்தி, அவங்களுக்கு சந்தோஷம். சரி பேசுகிறாங்க, உட்கார வச்சு பேசுனாங்க, 4 வார்த்தை மரியாதை கொடுத்து பேசுனாங்க, அவர் அப்படி திருப்திப்படுத்துவார். ஆத்மா திருப்திப்படுத்தினாதான் மற்றவங்களுக்கு இது நல்லது நடக்கும். உங்களுக்கு திருப்தி. சரி வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அது ஒரு திருப்தி. வந்தவங்களை சந்தோஷமாக அடையணும்னு சொன்னால் அதே ஒரு திருப்தி. அதனால் யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்க பேசுங்க. சில பேர் விருப்பப்பட்டு வரேன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உண்டு. நாம் கூப்பிட்டு வர்றதும் உண்டு, அவங்களா வர்றதும் உண்டு. அந்த மாதிரி வரும்போது கெஸ்ட்டை வந்துட்டு மரியாதையாக நடத்த தெரிஞ்சுக்கணும். நாம் எப்போவுமே நம்ம கடவுளுக்கு பண்ணுற பூஜையும் அதே மாதிரி தான். கடவுளுக்கு என்ன பூஜை பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மனஸ்பூர்த்தியாக பண்ணணும். மனசில் ஒரு நிலைப்படுத்தி பண்ணணும். பேசக்கூடாது, பூஜை பண்ணுறதுக்கு பேசக்கூடாது. பூஜை பண்ணிட்டுங்களுக்கு இடையூறாக மற்றவங்களும் பேசக்கூடாது. இது 2மே தப்பு. ஏன்னா அங்கே கடவுளை நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கோம். ஆவாகனம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது, ஃபேமிலியிலலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேசி பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் பேசுங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தட்சணை கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் சிரித்த மூச்சால் போகணும். உங்களுக்கு அப்போ பூஜை நல்லபடியாக முடிஞ்சது, வந்தவங்களும் நல்லா மனசு திருப்தியாக போனாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அதனால் இனி வரும் காலங்களில் பூஜை புனஸ்காரம் போன்ற விசேஷ காலங்களில் பூஜை பண்ணுங்க. இதில் படத்துலேயே ஆவானம் பண்ணுவேன், கும்பத்தில் கலசத்தில் ஆவானம் பண்ணி பண்ணலாம். எது பண்ணாலும் சின்சியராக பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். உண்மையாக இருக்கணும், எதுலேயுமே உண்மையாக இருக்கணும். நம்ம ஏனோ தானே பண்ணக்கூடாது. சிரிச்சிட்டு பண்ணுறது, பேசிட்டு பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. சின்சியராக இருங்க. அதனால் எல்லோரும் வந்துட்டு இனி விசேஷ காலங்களில் ரொம்ப நியமத்தோடு பூஜை பண்ணி வர்ற விருந்தினர்களையும் நம்ம நல்லபடியாக உபசரித்து அவங்கள சந்தோஷப்படுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும். ரொம்ப நன்றி.